வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திகரையில டிசம்பர் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயின் தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி மீரா பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி, ரேவதி தப்பான முடிவு எடுத்துட்டாலாம் அப்படின்னு. இது கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னையா பேராண்டி சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, என் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. அப்ப பாட்டி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் தெரியுமா? அந்த ஈஸ்வரியோட பிடிவாதம் தான் காரணம். அவ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமா? அவ தங்கச்சி சொல்றா அப்படிங்கறதுக்காக அவ எதையுமே நம்பாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி அவ பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைய கொண்டுட்டு வந்துட்டா. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னத்தை தான் தவிர பெரியத்த கிடையாது. அவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக தான் பெரியத்த அப்படி பண்றாங்க. ஆனா பெரியத்தையும் ரொம்ப பாவம், அவங்க சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, அவளுக்கு ஒரு முடிவு கட்டணையா சீக்கிரம். அப்பதான் இந்த வீட்ல நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியும். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, ஃபர்ஸ்ட் நான் ரேவதிய போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, ஐயா, நீ போனீன்னா ஊர் பஞ்சாயத்துல கண்டிப்பா பிரச்சனை வரியா, உங்க ரெண்டு பேரையும் சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீ போனீன்னா பிரச்சனை ஆகும். அப்ப ஹீரோ சொல்றாரு, எப்படி பாட்டி நான் போகாம இருப்பேன்? என் பொண்டாட்டி அவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கா, நான் எப்படி பாட்டி போய் பார்க்காம இருக்க முடியும்? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா, நீ இப்ப போனீன்னு வச்சுக்கேன், ஊர் பஞ்சாயத்தை நீ மதிக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க ஐயா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, எப்படி பாட்டி நான் பார்க்காம இருக்கிறது? பாட்டி சொல்றாங்க, நீ மயிலுக்கு போன் பண்ணி கேளு என்னாச்சு அப்படின்னு. ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போனை பார்த்துட்டு, ஐயோ, அத்தை வேற பக்கத்துல இருக்காங்க, இந்த நேரத்துல நம்ம போன் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அத்தை கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு போனை எடுத்துக்கிட்டு நைஸா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வராங்க. வந்துட்டு, சொல்லுங்க மாப்பிள்ள. ஹீரோ சொல்றாரு, இப்போ ரேவதி எப்படி இருக்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க? மயிலு சொல்றாரு, மாப்பிள்ள, ரேவதி இன்னும் கண் முழிக்கவே இல்ல. டாக்டர்ஸ் எல்லாருமே இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்ச பிறகுதான் ரேவதி உயிர் பிழைப்பானா இல்லையா அப்படிங்கறதையே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நாங்க போயிட்டு ரூமுக்குள்ள பார்த்தோம். பார்த்ததோட எங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவ அப்படியே மயங்கி கிடந்தா. அவளை பாக்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ இப்படி ஒரு நிலைமையில இருப்பா அப்படின்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பயும் இந்த சின்னத்தை பெரியத்தை கிட்ட இதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மாப்பிள்ளை இப்படி எல்லாம் நாடகம் போட முடியும்? அவங்கதான் இந்த மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி நாடகம் போடுறோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. சின்னத்தை ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, நான் ஹாஸ்பிட்டல் வரவா? அப்ப அவரு சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனையாகும் மாப்பிள்ள. ஏன்னா இன்னும் சின்னத்தை ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி இருங்க, நான் எப்படியாவது சின்னத்தையும் பெரியத்தையும் இந்த இடத்துல இருந்து போக வச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். உடனே ஹீரோவும், சரி ஓகே, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வெயிட் பண்றேன், நீங்க எப்படியாவது அவங்க ரெண்டு பேருமே போக சொல்லிருங்க. உடனே மயிலும், சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா உள்ளார வராரு. வந்ததும் நேரா டாக்டர் வெளியில வராங்க. வந்துட்டு, இங்க பாருங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அவங்க மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க கொஞ்சம் கூட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாருங்க சார், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை எப்படியாவது உயிர் பிழைக்க வச்சிருங்க. டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சோ நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, மாப்பிள்ளைய இப்ப நீ வர சொன்னீன்னு வச்சுக்கேன், நம்ம பொண்ணு உடனே பொழைச்சிருவா. நீ தேவையில்லாம உன்னோட பிடிவாதத்தை இதுல பயன்படுத்துற.
ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி அவன் இங்க வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. யாராவது அவன் இங்க வரத்துக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கே நீங்க வரக்கூடாது. இதை கேட்டதும் ராஜா நினைக்கிறாரு, இவளை கொஞ்சம் கூட திருத்தவே முடியாது அப்படின்னு. மயிலு நேரா அவங்க மாமா கிட்ட வந்துட்டு, மாமா, மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொன்னேன். மாப்பிள்ளை இங்க வரேன்னு சொன்னாரு. ஆனா மாப்பிள்ளை வர நேரத்துக்கு அத்தையும் சின்னத்தையும் இருக்க கூடாது. அவங்களை எப்படி இந்த இடத்துல இருந்து அனுப்புறது? அவரு சொல்றாரு, மாப்பிள்ளை யோசிப்பா மாப்பிள்ளை அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அந்த கல்யாணத்தை பத்தியும் நம்ம ஹீரோவை பிரிஞ்சதை பத்தியும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா நாடகத்தை? எனக்கு என்னமோ இது அந்த டிரைவர் பையனோட நாடகம் அப்படின்னு தோணுது. அவன் கிட்ட இருக்கிற பணபலத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவன் அவனோட பணத்தை வச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ தேவையில்லாம கண்டதையும் போட்டு முடிச்சு போட்டு பேசாதடி. வில்லி சொல்றாங்க, அக்கா இப்ப நான் சொல்றது உனக்கு சந்தேகமா இருக்கும், ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம எல்லாம் ஏமாத்துறானோ அதேதான் இப்பயும் பயன்படுத்துறான். இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிடி நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ராஜா இங்கேருந்து ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, இங்க பாரு, நம்ம ரேவதிக்கு செலவு பண்றதுக்கு பணம் வீட்டுல இருக்கு, இன்னும் நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 2 பேருமே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா தேவல. வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, நீ இருக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு, சரி நீ போய் எடுத்துட்டோ அப்படின்னு சொன்னதோட வில்லி நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஒருத்தர் இங்கேருந்து வந்துட்டு, மேடம் உங்களை ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜா கிட்ட, இங்க பாருங்க, பொண்ணை பாத்துக்கிடுங்க, டாக்டர் என்ன கேட்டாலும் கொடுங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. நேரா அவங்க மாமாவை பார்த்ததும் ராஜா சொல்றாரு, பாத்தீங்களா மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத பாத்தீங்களா? இந்த ஈஸ்வரியோட பிடிவாதத்தினால என் பொண்ணோட வாழ்க்கையே என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா? இப்ப கூட நான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன், ஆனா அவ பிடிவாதமும் அவளோட அந்த தேவையில்லாத வரட்டு கௌரவத்தையும் பயன்படுத்திக்கிட்டு பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறா. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. மயில சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் இங்க வந்தாலும் வந்துருவாங்க. சோ நீங்க போயிட்டு சீக்கிரம் ரேவதிய பாருங்க. இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போறாரு. அங்க நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து முடிஞ்சுட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ நேரா ரேவதியோட பக்கத்துல போயிட்டு ரேவதியோட கையை பிடிச்சு, ரேவதி நான் கார்த்தி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு குரல் காதுல விழுந்ததோட கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சு ஹீரோவை பார்த்ததும், வந்துட்டீங்களா எனக்காக அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, ஏன் நீ இப்படி ஒரு முடிவெடுத்த? என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நீ இல்லைன்னா என்னால எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க அம்மா, உங்கள்கிட்ட இருந்து என்னை பிரிச்சதோட என்னால கண்டிப்பா நிம்மதியாவே இருக்க முடியல. உங்களை விட்டு தனியா பிரிஞ்சு இருக்கவே முடியல. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, கண்டிப்பா உன்னை நான் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு உனக்கு நான் வாக்கு கொடுத்தேன்ன, அது கூடயா உனக்கு நம்ப முடியல? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, கோவில்ல பாத்தீங்களா, நம்ம 2 பேருக்குமே எந்தவித உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காசை வெட்டி போட்டாங்க. அதனால தாங்க எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாகிருச்சு. உங்களை விட்டு கண்டிப்பா என்னால பிரிஞ்சிருக்கவே முடியாதுங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இது கேட்டதும் அவரை சொல்றாரு, இங்க பாரு, இன்னைக்கு நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். அத்தை கிட்ட கூடிய சீக்கிரம் என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சு நான் உன்னை வீட்ல இருந்து கூட்டிட்டு போவேன். நீ தைரியமா இரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்காத. இது கேட்டதும் ஹீரோயினும், சரிங்க, நீங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த நம்பிக்கையோட நான் வீட்ல இருக்கேன். ஹீரோ சொல்றாரு, சரி, அத்தையும் சின்னத்தையும் சீக்கிரம் வந்துருவாங்க. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா வேற ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். நீ கவலைப்படாத. என்னதான் நான் உன் பக்கத்துல இல்லைன்னாலும் எனக்கு எப்பவுமே உன்னோட நினப்பு மட்டும்தான் என் மனசுல இருக்கும். இது கேட்டதும் ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்ல அவரு சொல்றாரு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளியில வராரு.
அதே நேரத்துல ஈஸ்வரி கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு மறைஞ்சுக்கிறாரு. அப்ப வில்லி இங்கேருந்து வந்துட்டு என்னாச்சு ரேவதிக்கு அப்படின்னு சொல்ல ராஜா சொல்றாரு, நம்ம பொண்ணு கண்முழிச்சிட்டா. அப்ப வில்லி ஷாக் ஆகுறாங்க, என்னது கண்முழிச்சிட்டாளா அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு கண்முழிச்சிட்டா மாரியம்மா, எப்படியா என் பொண்ணை காப்பாத்திட்ட அப்படின்னு. அப்ப ராஜா நினைக்கிறாரு, உன் பொண்ணை காப்பாத்தினது அவங்க இல்ல, என் மாப்பிள்ள தான் காப்பாத்தினாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ரேவதிய போய் பாக்குறாங்க. அப்ப ரேவதி அவங்க அம்மாவை பார்த்ததோட அமைதியா இருக்காங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏய் உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஊர் பஞ்சாயத்துலதான் வந்து சொன்னியல்ல, உன் புருஷனுக்கும் உனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி காசு வெட்டி போட்டாச்சுல்ல, அப்புறம் எப்படி நீ இந்த மாதிரி பண்ண? அப்ப ராஜா சொல்றாரு, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, என் பொண்ணு இப்பதான் வந்துட்டு உயிர் பிழைச்சிருக்கா, அவளை போயிட்டு இப்படி பேசுற கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவ எந்த அளவுக்கு மாப்பிள்ள மேல உசுரா இருந்தா அப்படின்னு உனக்கு தெரியும்ல, அதனாலதான் அவர்கிட்ட இந்த பிரிஞ்சத்தோட என் பொண்ணு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. ஆனா நீ அவளை போயிட்டு இப்படி சொல்ற? இங்க பாரு, கொஞ்சமாவது ஞாபகத்துல வச்சுக்கோ, என் பொண்ணு ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கா. இது கேட்டதும் வில்லி அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா உங்களுக்கே தெரியும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட இருந்து பிரிஞ்ச பிறகு என்னால எப்படிமா உயிரோட இருக்க முடியும்? அவரு நினப்புதாமா என் மனசுல இருக்குது. ஆரம்பத்துல அவரு அவரோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சப்போ அவரை எனக்கு சுத்தமா பிடிக்காதுதாம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் அவரோட நல்ல மனச நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவரு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதோட என்னால அவரை வெறுக்கவே முடியல. அவர் மேல லவ் மட்டும்தான் அதிகமானுச்சு. இப்பதாம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் எத்தனையோ முறை என்னோட காதலை சொல்லியிருக்கேன். ஆனா அவரு கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நீங்க என் மேல கோவப்பட்டு அவரை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால என் மேல ரொம்ப பாசத்தோட இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் எப்படியோ அவரை கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட எப்படியோ என் காதல ஜெயிச்சேன். ஆனா கடைசியில நீங்க இங்க 2 பேரையும் பிரிச்சு வைப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில அவரை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலமா. அதான் அவ்வளவு சுலபமா கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்க 2 பேருக்கும் உள்ள உறவை முறிச்சு விட்டுட்டீங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஏய் நீ தானடி சொன்ன உனக்கு அந்த டிரைவர் பைய கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீ தானடி சொன்ன, இப்ப என்ன புதுசா பேசுற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் அம்மா கிட்ட ஒரு விஷயத்த கேட்டேன், அம்மா எனக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அப்படி சரின்னு சொன்னேனே தவிர்த்து மத்தபடி எனக்கு அவரை விட்டு பிரியறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ட்டு. இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, சரி இதுக்கு மேல இவளை பேச விட்டா கண்டிப்பா அக்காக்காரி அவ பொண்ணு வருத்தப்படுறத பார்த்துட்டு மனசு மாறினாலும் மாறிடுவா, அவ கண்டிப்பா மனசு மாறவே கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியா அக்கா, உன் பொண்ணு இப்ப நல்லாவே பேச ஆரம்பிச்சுட்டான், அந்த டிரைவர் பயலாலதான் இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு, உன் பொண்ண நல்லாவே அவன் ஏமாத்திட்டான், அவன் வலைக்குள்ள சிக்க வச்சுட்டான், அதனாலதான் உன் பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஈஸ்வரி டாக்டர் வராங்க. வந்துட்டு, இங்க பாருங்க, பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூடாது, அவங்க இப்பதான் ரெக்கவர் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க, தேவையில்லாம அவங்கள எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் ஷாக் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அந்த இடத்துல இருந்து போனதும் நம்ம ஹீரோ இருக்காருல, ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து அங்கேருந்து வந்துட்டு ஹீரோயினை பார்த்து ஹீரோயினோட கைய பிடிச்சு, இங்க பாரு, எத்தனை நாள் ஆனாலும் சரி நான் கண்டிப்பா உன்னை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போவேன், என் மேல மட்டும் நீ நம்பிக்கையோட இரு. ஹீரோயினும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.